ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல்ல இருந்து விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெயின் சாப்டர் பார்க்க போறோம். சரியா? ஸோ ட்ரெயின் சாப்டர் அண்ட் என்னோட ஸ்டைல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்டா ட்ரெயின் கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட அப்ரோச் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், காம்ப்ளிகேட் பண்ண மாட்டோம், பட் நிறைய திங்கிங் இருக்கும். சரியா? ஸோ ட்ரெயின் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னோட மெத்தட் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா மறக்காம வீடியோ ஸ்லோவா பாருங்க, எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேசிக் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸ் இதுலயே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வீடியோ போதும். அதனால வீடியோ பெருசா இருக்கிறதுக்கான சான்சஸ் மேக்சிமம் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க செகண்ட்ஸ்ல கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே? ஸோ நம்ம டெலகிராம் சேனல்ல இதோட சொல்யூஷன் பிடிஎஃப் அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி, மந்த்லி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணியிருக்க லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லேர்ன் வித் விக்னேஷ் ஃப்ரம் பிளே ஸ்டோர். அண்ட் அதுலயும் மறக்காம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா 430க்கு மேல பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. சரியா? ஸோ ஃபோல்டர் வைஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பிடிஎஃப் தேவைப்படுதோ அது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட வீடியோஸை ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இது டே 15ஓட வீடியோ. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட பாதி ஜேர்னி கம்ப்ளீட்டட். சரியா? இதோட லிங்க் உங்களுக்கு கீழேயே கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயே கிடைக்குது. ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க, பார்த்து பண்ண வீடியோ. சரியா? ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ட்ரெயின் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். சரியா? ஸோ எந்த அளவுக்கு அதெல்லாம் மைண்ட்ல இருக்கோ அண்ட் எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பேப்பர் பண்ணிடலாம செகண்ட்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், யூனிட் கன்வர்ஷன். ட்ரெயின் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு மேக்சிமம் கொடுக்கறது கிலோமீட்டர் பர் ஹவர்ல தருவாங்க. சரியா? பட் ட்ரெயின் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம ஆன்சர்ஸ ட்ரெயினோட லென்த்த மீட்டர்லயும் இல்ல ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல என்ன டைமுக்கு போயிருக்கு அப்படிங்கறத செகண்ட்ஸ்லயும் தான் கண்டுபிடிக்கும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மோஸ்ட்லிங்கிறத விட கிட்டத்தட்ட 100% கொஸ்டின்ஸ் சொல்லலாம், ஷுவரா சொல்லலாம். கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுப்பாங்க, பட் நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு கண்டிப்பா மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்துறது ஈஸி. என்னன்னு சொன்னா இன்டூ 5/18. அண்ட் நீங்க அதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்? ஆல்வேஸ் ரிமெம்பர்னு சொன்ன 18 கிலோமீட்டர் பர் ஹவர் உங்களுக்கு எப்பயுமே 5 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஈக்குவலா இருக்கும். 18 டேபிள்லாம் மைண்ட்ல வைங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 18ல டிவைட் ஆகிற என்ன கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் தராங்கன்னு பார்த்துட்டு அதை 18 இன்டூ என்ன பண்ணா அது வருமோ அதே மாதிரி 5லயும் அதை இன்டூ பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஸோ யூனிட் கன்வர்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தென் பொதுவா உங்களுக்கே தெரியும் ட்ரெயின் ப்ராப்ளம்னாலே இந்த கிராசிங் தான். அதாவது ஒரு ரயில் கம்பத்தை கடக்கிறது, இல்லைன்னா ரயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடைமேடையை கடக்கிறது, இல்ல ரயில் வந்து இன்னொரு ரயிலை கடக்கிறது, இல்ல நதியை கடக்கிறது, இப்படி கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த கிராசிங் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நீங்க அடுத்த முக்கியமான விஷயமா நோட் பண்ணணும். கிராசிங் டிஸ்டன்ஸ், அது என்ன கிராசிங் டிஸ்டன்ஸ்? இப்போ ட்ரெயின் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ்ல எதை பத்தி பார்க்குறோம்? ட்ரெயின் இல்லையா? ட்ரெயினோட லென்த்னா ரொம்ப அதிகம். ஓகே, 400, 600, 800 மீட்டர்ஸ் இப்படி இருக்கும். கொஸ்டின் டு கொஸ்டின் வேரி ஆகும். ஒரு ட்ரெயின் ஒரு கம்பத்தை கடக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு மனிதரை கடக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு ட்ரெயின் ஒரு நடைமேடையை கடக்கும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி பல வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ட்ரெயின் கிராசஸ் a pole.
when a train crosses a pole. ஓகேவா? ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்கும் போது. ஓகே, சோ இங்க நல்லா பாருங்க, இது ட்ரெயின், இது போல் இல்லையா, ஒரு கம்பம். இப்போ இந்த ட்ரெயின் இந்த போலை கிராஸ் பண்ணுது, இந்த கம்பத்தை கிராஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அதோட லென்த் இருக்குல்ல, இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க இல்லையா, இதுதான் ட்ரெயினோட லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 மீட்டர்ஸ். இது கிராஸ் பண்ணணும்னா என்ன கான்செப்ட்? நேரா வரணும், இதோட இந்த எண்ட் இருக்குல்ல, இதோட இந்த எண்டு இங்க தாண்டி போகணும் இல்லையா, இந்த ட்ரெயினோட எண்டு வந்து இதை தாண்டி போகணும் இல்லையா. சரி, அப்போ இந்த கான்செப்ட்ல, அதாவது எங்கெல்லாம் ட்ரெயின் ஒரு கம்பத்தை கடக்குதோ அங்க அது எவ்வளவு தூரத்தை கடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க அது எவ்வளவு தூரத்தை கடக்கணும்னு நினைக்கிறீங்க? ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு ரயிலோட நீளத்தை கம்பேர் பண்ணும் போது ஒரு கம்பத்தோட நீளம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? நெக்லிஜிபிள் இருக்கும், சம்வாட் இருக்கலாம், ஒரு ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் இருக்கலாம். ஸோ ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருங்கிறது 400 மீட்டரை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க எடுத்துக்கலனாலுமே பெரிய டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. சரியா? அப்போ எங்கெல்லாம் ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுதோ அப்போ டிஸ்டன்ஸா நீங்க எதை எடுப்பீங்க? தூரமா நீங்க எதை எடுப்பீங்க? வெறும் ட்ரெயின்ஸ் லென்த். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? வெறும் இந்த ட்ரெயினோட அந்த நீளத்தை மட்டும்தான் நான் வந்து இந்த கேஸ்ல இந்த ரயில் கடக்கும் தூரம் அப்படின்னு எடுப்பேன். யாருக்காவது ஏதாவது டவுட்? சோ கம்பம் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினோட லென்த் தான், நம்ம கம்பத்தோட தூரத்தை ஒரு தூரமா கணக்கிடவே மாட்டோம், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள் இல்லையா. சோ இங்க எங்கெல்லாம் ட்ரெயின் கிராசஸ் அ போல் அப்படின்னு வருதோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வெறும் அந்த ட்ரெயினோட லென்த்தை மட்டும் தான். புரிஞ்சுதா? சரி, பட் இங்க வர when a train crosses a platform. சரி, ஒரு ரயில் ஒரு நடைமேடையை கடக்கும் போது என்ன நடக்கும் யோசிச்சிருக்கீங்களா? இங்க இந்த கேஸ்ல இந்த இந்த ரயிலானது எவ்வளவு தூரத்தை கடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சி, அதேதான். அதே மாதிரி நான் இந்த ட்ரெயினோட லென்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் 400 மீட்டர்ஸ்னு எடுக்கிறேன். எனக்கு வந்து இந்த நடைமேடை வேற ஒண்ணு வருது, இந்த பிளாட்ஃபார்ம் வேற ஒண்ணு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 300 மீட்டர்ஸ். ஓகேவா? சரி, இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க இத கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினோட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, எண்டு, கடைசி பெட்டியில கடைசி வீல் இல்லையா, அது இங்க தாண்டி போகணும். கரெக்டா? இது தாண்டி போகணும். அப்போ ட்ரெயின் அதோட மொத்த நீளத்தையும் கடந்து போகணும், நடைமேடையோட நீளத்தையும் அது கடந்து போகணும். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கரெக்டா? அப்போ இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது ட்ரெயினோட லென்த் இல்லையா, ரயிலின் நீளம் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். யாருக்காவது ஏதாவது டவுட்? நடைமேடையின் நீளம் வேற, இங்க இதுதான் முக்கியம். அப்போ நீங்க ஒரு கொஸ்டின்ல ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்கிறது அப்படின்னா எந்த தூரத்தையும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வெறும் ரயிலோட நீளத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும், அதை தான் அது தாண்டி போகுது. பட் ஒரு ரயில் ஒரு நடைமேடையை கடந்து செல்கிறது அப்படின்னு வரும்போது அந்த ரயிலோட நீளம் பிளஸ் நடைமேடையோட நீளம் ரெண்டுமே டிஸ்டன்ஸ்க்கு வரும். டிஸ்டன்ஸ்ல இது ரெண்டுமே வரும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, ட்ரெயின் கிராசஸ் எ மேன். மேனுக்கும் போலுக்கும் எதனா டிஃபரன்ஸ் இருக்கு? மேனும் சரி இல்ல ஒரு கம்பமும் சரி, நம்மளும் சரி ஒரு மனிதனும் சரி ஒரு கம்பமும் சரி, ரெண்டுத்துக்குமே பெருசா நீளம்ங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு ட்ரெயினை கம்பேர் பண்றோம் நம்ம இல்லையா. அங்கேயுமே இதோட தூரத்தை நான் 400 மீட்டர்னு வைக்கிறேன். So when a train crosses a man, இங்க என்ன டிஸ்டன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? வெறும் ட்ரெயினோட லென்த். ஸோ ஒரு மனிதரை பார்க்கும் போதும் ஒரு ரயிலின் நீளம்ங்கிறது அவ்வளவு பெரிய தூரமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ மேனுக்கும் இதே நிலைமை தான், ஒரு போலுக்கும் இதே நிலைமை தான். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா? கிளியரா? அண்ட் இன்னொரு கேஸ் கொடுப்பாங்க, when a train crosses a train. ஒரு ரயில் இன்னொரு ரயிலை வந்து கடந்து செல்கிறது அப்படி. ஓகேவா? இந்த 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 கேஸ்ல சரி, இங்க என்ன நடக்கும்னு பாக்குறீங்க? இங்க ஃபார் எக்ஸாம்பிள்
ரெண்டு ட்ரெயினுக்கும் ஒரே லென்த் வைக்கிறேன். இங்க வந்து 400 மீட்டர்ஸ் இது, அண்ட் தென் 400 மீட்டர்ஸ். ஓகேவா? இங்க என்ன அர்த்தம்? இங்க ஒரு ரயில் இன்னொரு ரயிலை கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னா இதோட எண்டும் கிராஸ் பண்ணும்போது ரெண்டு எண்டும் சந்திச்சு ரெண்டு எண்டும் தாண்டணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ட்ரெயின் கிராசஸ் அ ட்ரெயின். சரி, இங்க டிஸ்டன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இங்க இந்த ரயில்கள் ரெண்டும் மூவிங்ல இருக்கு, ரெண்டுமே தாண்டி போகணும். சரியா? இங்க ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் சேரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் லென்த் பிளஸ் செகண்ட் ட்ரெயின் லென்த். ஏன் இப்பவே இவ்வளவு விஷயத்தையும் ரொம்ப பேசிக்கா சொல்றேன் தெரியுமா? கொஸ்டின்ஸ் வந்து நான் டைரக்டா போயிடுவேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு distance is equal to length of the first train plus length of the second train நம்ம வந்து ஸ்கூல்ல இல்லை இல்லையா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கும், செகண்ட்ஸ்ல அடிக்கும், செக்ஷனல் டைமிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இப்பவே உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். அப்போ நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது, ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுது, கம்பத்தை கிராஸ் பண்ணுதுன்னா அதோட நீளத்தை மட்டும் தான் தாண்டினா போதும். அதே மாதிரி ஒரு ரயில் ஒரு மனிதனை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ரயில் அதோட நீளத்தை மட்டும் தான் அண்ணா போதும். டிஸ்டன்ஸ் வந்து வெறும் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான். பட் ஒரு பிளாட்ஃபார்மை தாண்டி போகும்போது நீங்க ட்ரெயினோட டிஸ்டன்ஸையும் எடுக்கணும், பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸையும் சேர்த்து எடுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் டிஸ்டன்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணாலும் சரி, ரெண்டு ட்ரெயினோட நீளமும் உங்களுக்கு ஆட் ஆகும். இது ரெண்டாவது நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டிய விஷயம். சரியா? கிராசிங் டிஸ்டன்ஸ் இதை நீங்க கால்குலேட் பண்ணணும். ரைட். தேர்ட் திங், ரிலேட்டிவ் ஸ்பீட். சொன்ன இல்லையா? ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம லாஸ்ட் வீடியோல கூட டிஸ்கஸ் பண்ண, டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வீடியோல பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். சேம் டைரக்ஷன்ல போகும்போது ஸ்பீட் என்ன ஆகும்? ஷார்ட்டா எழுதுறேன். ஆப்போசிட் டைரக்ஷன், எதிரெதிர் திசையில போகும்போது ஸ்பீட் என்ன ஆகும்? சேம் டைரக்ஷன்ல போனா ஸ்பீட் உங்களுக்கு மைனஸ் ஆகும். சரியா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா ஸ்பீட் எப்பயுமே பிளஸ் ஆகும். இதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்க மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். ஓகே, அண்ட் தென் ஒரு மைண்ட் செட், மைண்ட்ல தான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இது இருந்தா போதும். சரியா? ஸோ இது எல்லாமே ஞாபகம் வைங்க. ஸ்பீடை நம்ம கன்வெர்ட் பண்ணியே ஆகணும் ட்ரெயின் ப்ராப்ளத்துல. ஏன்னா மோஸ்ட்லி ஆன்சர் மீட்டர்ஸ்லையும் செகண்ட்ஸ்லையும் கேட்பாங்க. அண்ட் தென் கிராசிங் டிஸ்டன்ஸை வந்து நீங்க டிசைட் பண்ணணும். அது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ட்ரெயின் வந்து எதை கிராஸ் பண்ணுது அதை பொறுத்து தான் இல்லையா? அண்ட் தென் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ்ல ஆப்ஷன்லயும் அடிக்கலாம். டேபிள்ஸ் வச்சு, டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு, லாஸ்ட் டிஜிட்லாம் வச்சு அடிப்போம் இல்லையா? தாராளமா அடிக்கலாம். ஒரு சில கொஸ்டின் நீங்க நார்மலாவே சால்வ் பண்ணிடலாம் செகண்ட்ஸ்லயே. பட் இதெல்லாம் என்ன புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஆல்ரெடி வீடியோஸும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா பாருங்க. இதெல்லாம் உங்க மைண்ட்ல கிளியரா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுது, கான்செப்ட் புரிஞ்சுது ப்ரோ அப்படிங்கிறவங்க சொல்லுங்க மறக்காம, அப்ப எனக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். பயங்கரமான கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. பேசிக் டு ஹை லெவல் போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். A train 150 meter long takes 30 seconds to cross a platform 350 meter long. Find the speed of the train. And then இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப பேசிக் தான், ஆல்ரெடி சொன்னதுதான், அதனால தான் ஸ்கிப் பண்ணேன். இதை தாண்டி இன்னொன்னு இருக்குல்ல, என்ன கேட்டிருக்காங்கிறது முக்கியம். கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கே தெரியும். டிஸ்டன்ஸ்னா என்ன? தூரம்னா நீங்க எவ்வளவு வேகத்துல போறீங்க, எவ்வளவு நேரத்துக்கு போறீங்க. அதே மாதிரி ஸ்பீடு கேட்டாங்கன்னா எவ்வளவு தூரம் போறீங்க டிவைடட் பை எவ்வளவு நேரத்துல போறீங்க. டைம் கேட்டாங்கன்னா எவ்வளவு தூரத்துல போறீங்க டிவைடட் பை எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், ஆல்ரெடி சொல்லிட்டேங்கிறதுனால சொல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 150 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயில் 350 மீட்டர் நீளம் உள்ள ஒரு மேடையை 30 வினாடிகளில் கடக்கிறது. ரயிலின் வேகத்தை காண்க. ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இல்லையா? எவ்வளவு தூரம் போயிருக்கு, அது எவ்வளவு நேரத்துல போயிருக்கு. இங்க தூரத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ட்ரெயின் பிளாட்ஃபார்மா தாண்டி இருக்கு,
அப்ப அதோட நீளத்தையும் அது தாண்டணும், பிளாட்ஃபார்மோட நீளத்தையும் அது தாண்டணும். 150 350 ஆட் பண்ணீங்கன்னா 500. அப்ப அது தாண்ட வேண்டிய டிஸ்டன்ஸ் என்ன? 500 டிவைடட் பை எடுத்துக்கிற நேரம் 30. 500 டிவைடட் பை 30. 0க்கு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? 50/3. 50/3 மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட்ல எனக்கு வேணாம், கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறும். 50/3 அப்ப இன்டூ 18/5 இல்லையா? 50/3 இன்டூ 18/5. 5 வந்து 10 hour போயிடும், 3 வந்து 6 hour போயிடும். அப்ப கடைசியில் 6 into 10 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். சால்வ் பண்றேன், நோ இஷ்யூஸ். சரியா? நோ ப்ராப்ளம். சரி, எப்படி சொன்ன? டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பீடுங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா 150 350. ஸோ 500 மீட்டர் டிவைடட் பை டைம் என்ன? 30 செகண்ட்ஸ். இது அப்படியே உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட்ல கிடைக்கும். அதை கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த இன்டூ 18/5 பண்ணுமா? ரொம்ப பேசிக்கா. 0க்கு 0 கேன்சல். 3 வந்து 6 hour, 5 வந்து 10 hour. 10 into 6 60. இந்த ரெண்டு ஸ்டெப் தான் மைண்ட்ல சால்வ் பண்ண. அப்படியே போவோம், பொறுமையா போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். 2 trains are running in opposite directions at the same speed. If the length of each train is 968 meters and they cross each other in 22 seconds, then what is the speed of each train? இரண்டு ரயில்கள் எதிரெதிர் திசைகளில் ஒரே வேகத்தில் இயங்குகின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 968 மீட்டர் மற்றும் அவை ஒன்றோடொன்று 22 வினாடிகளில் கடந்து சென்றால் ஒவ்வொரு ரயிலின் வேகம் என்ன? சோ இங்க ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணுவேன். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ஸ்பீடு கேட்கறாங்களா? ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ எப்படி பார்த்தாலும் நான் டைமை வச்சு டிவைட் பண்ணுவேன். லாஜிக்கலி பண்ணிதான் இல்லையா? இங்க டைம் என்ன? 22 செகண்ட். 22ங்கிறது 11ல போகக்கூடிய ஒரு நம்பர். அப்ப என்னோட ஆன்சரும் 11ல தான் போகும். ஆப்ஷன் ஏ. இப்படி சால்வ் பண்ணலாம். டீடைல் மெத்தட சொல்றேன். ஓகேவா? சி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 trains இல்லையா? ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனா என்ன ஆகும்? ஆட் ஆகும். ரைட். ரெண்டுமே அதோட லென்த்தை வந்து அது கிராஸ் பண்ணுது. அண்ட் தே கிராஸ் ஈச் அதர் இன் 22 செகண்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் 22 செகண்ட் ஓடி இருக்கு, அதுவும் 22 செகண்ட் ஓடி இருக்கு இல்லையா? இதுவும் 968 மீட்டர்ஸ், அதுவும் 968 மீட்டர்ஸ். அப்போ டோட்டலா இந்த 968 பிளஸ் 968 ஆட் பண்ணி டிவைடட் பை இதுவும் 22 செகண்ட் எடுத்திருக்கும், அதுவும் 22 செகண்ட் எடுத்திருக்கும் இல்லையா? 44 செகண்ட்ஸ். அப்படியும் நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரெயின் எடுத்த டைம் 22 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்க டிவைடட் பை 22வும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க மைண்ட்லயும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு நார்மல் மெத்தட் சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுது இல்லையா? அப்போ லென்த்ங்கிறது ரெண்டு ட்ரெயினையும் ஆட் ஆகும். இப்பதான் சொன்ன கான்செப்ட்ல இல்லையா? ஸோ ஒரு 968 ஒரு 968 இப்படிதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கால்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ போயிட்டு அங்க போய் ரஃப் ஷீட்ல 968 பிளஸ் 968 எதுக்கு அது பண்ணக்கூடாது? ஸோ நீங்க எப்படி பண்ணலாம்? 900 பிளஸ் 900 என்ன? 1800. 60 பிளஸ் 60 என்ன? 120. 1800 பிளஸ் 120 என்ன? 1920. அப்புறம் ஒரு 8 8 16. 1920 பிளஸ் 16 1936 மீட்டர் இல்லையா? அப்போ இது மொத்தமா தாண்ட வேண்டிய தூரம் இந்த 1936. கரெக்டா? இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸ்பீடுனா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். எடுத்துக்கிற நேரமானது இந்த 22 செகண்ட்ஸ். எடுத்துக்கிற நேரமானது இந்த 22 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ 22ல நான் டிவைட் பண்றேன். ஸோ 22ல நான் டிவைட் பண்ணும்போது 22 into 8 போட்டாதான் கொஞ்சம்னா கிட்ட போகும் இல்லையா? 8 சார் 16 176. ஸோ அகைன் 176 வரும் 88. ஸோ இந்த 88ன்னு வருது இல்லையா? இது என்னோட ஸ்பீடு. மீட்டர் பர் செகண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, நோ இஷ்யூஸ். ஆனா இது என்ன ஸ்பீடு? ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பேசுறீங்கல்ல? ஸோ உங்களுக்கு கிடைச்சது ரிலேட்டட் ஸ்பீட், சாரி ரிலேட்டிவ் ஸ்பீட். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பீட் எப்படி கிடைக்கும்? ஆட் பண்ணி கிடைக்கும். கரெக்டா? ஸோ ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணி 88. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துட்டாங்க, சேம் ஸ்பீட்.
சேம் ஸ்பீடுனா அப்போ டிவைடட் பை 2 பண்ணுங்க, ரெண்டா பிரியும். ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு எனக்கு 44 மீட்டர். ஸோ ஆப்ஷன்லயும் சொல்லிட்டேன். ஓகே, பேப்பர் பின் மெத்தட்லயும் ஈஸியா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் லாஜிக். சரியா, சேம் கொஸ்டின் சேம் லாஜிக். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்படியே போக போக கொஞ்சம் டஃப் கொஸ்டின்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தர முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்களே சால்வ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி தரமா கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி உங்களையே மைண்ட்ல நானே சால்வ் பண்ண வச்சிருவேன். ஏன்னா எல்லா வீடியோஸையும் நானே எடுத்தது. ஓகேவா, ஸோ கிட்டத்தட்ட 600 வீடியோஸ்க்கு மேல இருக்கு. அண்ட் அதோட கிளாஸ் நோட் பிடிஎஃப் இருக்கு, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ ரைட் நோ என்கிட்ட மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதாவது தமிழ்ல கொஸ்டின் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பேன். நான் தமிழ்ல தான் எடுத்திருப்பேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நோ இஷ்யூஸ். ஓகேவா, உங்களுக்கு வேற எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும்னாலும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி என்னோட கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட அப்ரோச் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நான் மட்டுமே எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால வித் சண்டே லைவ் அண்ட் கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டும் என்ன அப்படிங்கறத டீடைலா சொல்லாம டைரக்டா கொஸ்டின்லாம் எந்த சாப்டரும் நான் போனதே இல்லை. ஓகேவா, ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபார்முலாலாம் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்க நீட் இருக்கோ, எந்த சாப்டர்ல ஃபார்முலா மஸ்டோ அங்க மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். வைட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இவ்வளோ கொஸ்டினா நீங்க திங்க் பண்ற மாதிரி இருக்கும். டைப் வைஸ் அண்ட் லெவல் வைஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட். ஸோ இங்க நீங்க பாக்குற இத்தனை எக்ஸாம் இருக்கு இல்லையா, இத்தனை எக்ஸாமோட கொஸ்டினையுமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டீப்பா. ஸோ இந்த எந்த எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா என்னோட கோர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் 10 ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் பயங்கரமா சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். டிஃபரன்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னோட ஸ்பெஷல் மெத்தட்ஸ். நான் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணி மைண்ட்ல சால்வ் பண்ண வச்சிருக்கேன். ஸோ செக்ஷனல் டைமிங்க்கும் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். எப்படி பை பண்ணலாம் அப்படின்னா, ஆப் இன்ஸ்டால் பண்ணிருங்க, தென் பெய்டு கோர்ஸ்க்குள்ள வந்துருங்க. பெய்டு கோர்ஸ்க்குள்ள வந்த பிறகு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். நான் டீச் பண்ற எல்லா சப்ஜெக்டும் கம்மி ஃபீஸ்ல கூப்பனோட அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே கிடைச்சிடும். சரியா, ஸோ கோர்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் டெமோ வீடியோஸ் இருக்கு. ஸோ டெமோ பார்க்காம டிசைட் பண்ணாதீங்க. சரியா, அண்ட் தென் கூப்பன் இருந்ததுன்னா இதான் கூப்பன், டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு பை நோ ஆப்ஷன் கொடுங்க. ஸோ பை நோ வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். பே ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா பை ஆயிடும். நீங்க பை பண்ண கோர்ஸ் அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி மை கோர்ஸ்ல இருக்கும். கோர்ஸ்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வீடியோ 1 hour வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆல் தி பெஸ்ட். நல்லா உங்க ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். 2 trains 297 meter and 243 meter in length are running in opposite direction. The first runs at the speed of 42 km/h and the second at the rate of 66 km/h. How long will they take to cross each other? 297 மீட்டர் மற்றும் 297 மீட்டர் மற்றும் 243 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் எதிரெதிர் திசைகளில் இயங்குகின்றன. முதல் ரயில் மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகத்திலும், இரண்டாவது மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறது. அவை ஒன்றை ஒன்று கடக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? சோ how long will they take to cross each other அப்படின்னா, இது அதோட டிஸ்டன்ஸை தாண்டி போனோம், இந்த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸை தாண்டி போகணும் இல்லையா. ஆக மொத்தம் இது ரெண்டும் சேர்ந்து தாண்ட வேண்டிய டிஸ்டன்ஸ் என்ன? 2 ட்ரெயினோட கூட்டுத்தொகை. கரெக்டா இல்லையா? சரி, ஸோ அதான் டிஸ்டன்ஸ். தென் இங்க ஆப்போசிட் டைரக்ஷன். நான் என்ன சொன்ன, ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடு ஆட் ஆகும். கரெக்டா, அப்போ 42 66. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு 108 வருது இல்லையா. 108 km/h. மைண்ட்ல தான் சொல்ல போறேன் இந்த கொஸ்டின், நான் மைண்ட்ல தான் சொல்ல போறேன், அப்புறம் உங்களுக்கு பேப்பர் பென் சொல்றேன். 108 km/h. 18 into என்ன போட்டா 108, 18 into 6 போட்டா 108. அந்த பக்கம் 5 into 6 போட்டீங்கன்னா 30 m/s. ஸ்பீட மைண்ட்லயே மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திட்டோமா, 30. தென் கேட்டது டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடு 30 கிடைச்சிருச்சு. அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2 ட்ரெயினோட கூட்டுத்தொகை என்ன வருது? 0 ரிமைனிங் 1, 4 ரிமைனிங் 1, 5. 540 by 30 ஆன்சர். அவ்வளவுதான். 540 by 30, 0 கேன்சர். 54 by 3 சால்வ் பண்ணீங்கன்னா
18. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 18 seconds. ஆப்ஷன் ஏ. ஸோ முடிஞ்சுதா? எல்லாராலையும் முடிஞ்சுதா? இல்ல நான் மைண்ட்ல சால்வ் பண்ணேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க மைண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். இப்பதான் நீங்க பாக்குறீங்க பிகினர்னா உங்களுக்கும் வரும். சரியா? மைண்ட்ல உங்களாலையும் சால்வ் பண்ண முடியும், டைம் எடுக்கும். ஸோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னேன் முன்னாடி கான்செப்ட்ல, அதை நான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஹவு லாங்னு கேட்டதுனால டைம் வேணும். டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தெரிஞ்சால் போதும். டிஸ்டன்ஸ் எப்படிங்க கால்குலேட் பண்ணுவீங்க? 2 ட்ரெயின், ஸோ அதோட 2 லென்த்தையும் ஆட் பண்ணோம். 297 பிளஸ் 243 இல்லையா? சால்வ் பண்ணனா இதுவே எனக்கு 540 மீட்டர்ஸ். சரியா? தென் ஸ்பீடு. ஸ்பீடு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால ஸ்பீட் எப்பயுமே எனக்கு ஆட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த 42 பிளஸ் இந்த 66 சால்வ் பண்ணும்போது அதுவே எனக்கு 108 கிலோமீட்டர் பர் அவர். ஸோ 108 மீட்டர் பர் செகண்டுக்கு எப்படி மாற்றணும்? 18 into 6 இந்த பக்கம் அண்ட் அதே மாதிரி 5 into 6 பண்ணீங்கன்னா 30 மீட்டர் பர் செகண்ட் இல்லையா? இப்போ சால்வ் பண்ணுங்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன உங்களுக்கு? 540 டிவைடட் பை ஸ்பீட் என்ன உங்களுக்கு? 30. 0க்கு 0 கேன்சல். 18 seconds. ஓகேவா? Next question நான் போறேன். 2 trains started from station A to B with speeds of 68 km per hour and 82 km per hour on parallel lines. Find the distance between the 2 trains after 2.5 hours. 2 ரயில்கள் இணையான பாதையில் ஏவிலிருந்து பிக்கு முறையே மணிக்கு 68 கிலோமீட்டர் மற்றும் 82 கிலோமீட்டர் வேகத்தில் புறப்பட்டன. 2.5 மணி நேரத்திற்கு பிறகு 2 ரயில்களுக்கும் இடையிலான தூரத்தை காண்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன? டிஸ்டன்ஸ்னா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். அப்ப எனக்கு ஸ்பீடும் தெரியணும் இன்டூ டைமும் தெரியணும். டைம் பிரச்சனையே இல்லை, 2.5 hours கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸும் கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நோ இஷ்யூஸ் இல்லையா? ஸோ டைம் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடு மட்டும் தான் தெரியணும். அதுவுமே இங்க இருக்கே. எப்படி? 2 ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, சேம் டைரக்ஷன் வேற. சேம் டைரக்ஷன் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா 2 trains started from station A. ரெண்டுமே ஸ்டேஷன் ஏல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால 68 82 மைனஸ் பண்ணுங்க. 14 கிலோமீட்டர் பர் ஹவரா? 14 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல 2.5 மணி நேரம் போயிருக்கு. இதை தான் டிஸ்டன்ஸா கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ 14 into 2.5 இல்லையா? 14 into 2 என்ன? 28. 14 into 0.5 அது ஒரு 7. ஸோ 28 plus 7 35. என்னோட ஆன்சர் 35, ஆப்ஷன் ஏ. ஸோ மோஸ்ட்லி மைண்டை யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தானாவே அந்த பேப்பர் பென்னுக்கு போற மைண்ட் செட் போகும். ஸோ அதனாலதான் சொல்றேன், மைண்ட் மெத்தட்னு அதையுமே இங்க சால்வ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பண்றதுல அர்த்தமே இருக்காது இல்லையா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, ஒண்ணுமே இல்ல. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இல்லையா? இங்க ஸ்பீடுங்கிறது சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன்ல ஸ்பீட் என்ன ஆகும்? எப்பயுமே மைனஸ் இல்லையா? ஸோ அதனால இந்த 82 மைனஸ் 68 பண்ணனா இதுவே எனக்கு ஒரு 14 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, ஸோ இந்த 14ங்கிறது ஸ்பீடு, டைமுங்கிறது அதே டைம்ல 2.5 ஹவர்ஸ்க்கு போயிருக்கு. 14 into 2 28, 14 into 0.5 ஒரு 7. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 35 கிலோமீட்டர். ஸோ இப்போ சொல்லுங்க, ட்ரெயின் ப்ராப்ளம்லாம் வந்தா உங்களுக்கு எவ்வளவு ஒரு வரப்பிரசாதம் இல்ல? பட் நம்ம கிட்டத்தட்ட எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த சாப்டரா இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரியா? 2 trains 165 meters and 195 meters in length are running in opposite direction. The first train runs at the rate of 83 km per hour and second at the rate of 79 km per hour. How long will they take to cross each other? 165 மீட்டர் மற்றும் 195 மீட்டர் நீளம் உள்ள 2 ரயில்கள் எதிரெதிர் திசைகளில் இயங்குகின்றன. முதல் ரயில் மணிக்கு 83 கிலோமீட்டர் வேகத்திலும், இரண்டாவது மணிக்கு 79 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறது. அவை ஒன்றை ஒன்று கடக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? அதே மாதிரி how long, அதாவது டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். கரெக்டா? சரி, அப்போ இங்க டிஸ்டன்ஸ் என்ன? 2 ட்ரெயின் கிராஸ் பண்ணணும் ஆப்போசிட். அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது கூட்டுத்தொகை தான், அதோட கூட்டுத்தொகை.
இப்போ பாருங்க 195 165 இந்த 5 கொண்டு போய் நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த 5 அங்க கொடுத்துட்டீங்கன்னா 200 ஆயிடுதா? 200 பிளஸ் 160 360. பட் இந்த 165 195 பார்த்தா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா உங்க மைண்ட் திங்க் பண்ணுதா? பட் இந்த 5 அங்க கொடுத்து பாருங்களேன் 360 ஈஸியா இருக்கும். சில விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு சில கொஸ்டின்ல நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை சொல்றேன். சரியா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க என்ன 360 அது தெரிஞ்சிருச்சு. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்ப மேல 360 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஏதோ ஒண்ணு இருக்க போகுது. சரியா? சோ 2 3 இருக்கு. சரி பாத்துக்கலாம். தென் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸ்பீட் என்ன 83 79. ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் ஆகுமா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் ஆகும். அப்ப இதை நான் ஆட் பண்ணனா 2 ரிமைனிங் 162 கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும். 18 இன்டூ என்ன பண்ணா 162. 18 இன்டூ 9 சார். இங்க டேபிள்ஸ்ல நீங்க கிளியரா இருக்கும். 18 9 சார் 162. அப்போ 5 9 சார் 45. கரெக்டா? 45. மேல 360 கீழே 45. 360 by 45. ஸோ 360 by 45 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 15 24 by 3 8. என்னோட ஆன்சர் 8. ஆப்ஷன் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு மைண்ட்ல அடிக்க முடியலனாலும் நோ ப்ராப்ளம். சரியா? டைம் எடுக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் இதை மைண்ட்ல சால்வ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ அவ்வளோ லாங்னு கேட்டிருக்காங்களே, அப்போ டைம் கேட்டிருக்காங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே. ஸோ இங்க டிஸ்டன்ஸுங்கிறது 2 ட்ரெயினோட கூட்டுத்தொகை, அதாவது 165 பிளஸ் 195. இதை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 360 கிலோமீட்டர்ஸ் மீட்டர் வருது. 360. சரியா? டிவைடட் பை ஸ்பீட் என்ன? 2 ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது 162 கிலோமீட்டர் பர் ஹவர். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 18 கிலோமீட்டர் பர் ஹவர் எப்பயுமே 5 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவல். அப்ப அந்த 162 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ன ஆகும்? 18 இன்டூ என்ன போட்டீங்கன்னா 162 9 சார். இங்கேயும் இன்டூ நீங்க என்ன பண்ணணும்? 9 சார். 5 இன்டூ 9 என்ன? 45 மீட்டர் பர் செகண்ட். இல்லையா? சரி. ஸோ இது டிஸ்டன்ஸ், இது என்னோட ஸ்பீடு 45. 15 இன்டூ 3 சார் 15 2 சார் 4 சார். என்னோட ஆன்சர் 8 செகண்ட்ஸ். பில இருக்கு. ஓகேவா? So now next question போறேன். A train traveling at 60 km per hour crosses another train traveling in the same direction at 24 km per hour in 30 seconds. What is the combined length of both the trains? மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு ரயில் அதே திசையில் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மற்றொரு ரயிலை 30 வினாடிகளில் கடக்கிறது. இரு ரயில்களின் மொத்த நீளம் என்ன? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சீங்கனாலே என்ன கிடைக்க போகுது? 2 ட்ரெயின். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சீங்கனாலே அந்த 2 ட்ரெயினோட சேர்ந்த லென்த், கம்பைன்டு லென்த் கிடைக்கும் போது. அவ்வளவுதான். சோ இந்த क्वेश्चनல இன்டைரக்டா என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ டிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இன்டூ டைம். இல்லையா? டிஸ்டன்ஸ்னா நம்ம பண்ண வேண்டியது ஸ்பீட் இன்டூ டைம். யூனிட்டை மட்டும் பார்த்துக்கணும். நமக்கு எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ல தான் வேணும். இல்லையா? 60 24 கிராசஸ் சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனா மைனஸ் பண்ணுவோமா? ஸோ 24 60 மைனஸ் 24 அது என்ன? 36 கிலோமீட்டர் பர் ஹவர். 36ங்கிறது 18 இன்டூ 2. அப்ப 5 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட்ல 30 செகண்ட்ஸ். 10 இன்டூ 30 300 மீட்டர்ஸ். ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு எதுக்கு பேப்பர் அண்ட் பென்? தேவையே இல்லை இல்லையா? ஓகே. ஸோ இங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் 18 36 கிலோமீட்டர் பர் ஹவர். 18 இன்டூ 2 அங்க 5 இன்டூ 2 பண்ணீங்கன்னா 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இல்லையா? அதே இதுல டிராவல் பண்றது 30 செகண்ட். ஸோ என்னோட ஆன்சர் 300 மீட்டர். மினிமம் பேப்பர் ஒர்க் அண்ட் ஆல்சோ மைண்ட். ஓகே. 2 trains. அதே கொஸ்டின். how long will they take to cross each other? ஓகே. அதேதான். 2 ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்
ஸ்பீடு கொடுத்துறாங்க, செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்து டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது நான் உங்களுக்கு தர செகண்ட் ஹோம்ஒர்க். ஓகேவா? Next question. A train passes a station platform in 60 seconds and a man standing on the platform in 40 seconds. If the speed of the train is 63 km per hour, calculate the length of the platform. ஒரு ரயில் நிலைய மேடையை 60 வினாடிகளிலும் மேடையில் நிற்கும் ஒரு மனிதனை 40 வினாடிகளிலும் கடக்கிறது. ரயிலின் வேகம் மணிக்கு 63 கிலோமீட்டர் எனில் மேடையின் நீளத்தை கணக்கிடுக. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் நம்ம கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணணும், இங்க என்ன இருக்கு அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணணும். ஒரு மனிதர், சரி, ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு திங்க் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை தாண்டணும்னா ட்ரெயின் அதோட லென்த்தையும் தாண்டணும், பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் தாண்டணும், இல்லையா? ஆனா ஒரு ட்ரெயின் ஒரு மனிதரை தாண்டணும்னா ட்ரெயின் அதோட லென்த்தை மட்டும் தாண்டினா போதும். கரெக்டா? சோ அதனாலதான் ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைமோ, மனுஷனை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி டைமும் எடுக்குது. கரெக்டா? அப்போ இந்த 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணிருக்குல்ல, அந்த 20 செகண்ட்ஸ் எதுக்காக எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணிருக்கு? அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தை கிராஸ் பண்றதுக்கு. கரெக்டா? அப்ப அந்த 20 செகண்ட்ஸ் ட்ரெயின் எவ்வளவு கிராஸ் பண்ணிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். ரொம்ப ரொம்ப ஈஸியா. ஸோ லென்த்ன டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்டூ டைம் பண்ணுவோமா? ஸோ ஸ்பீட் என்ன? 63 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஸோ அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தா 5/18 போட்டா மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். ஸோ இதுதான் ஸ்பீடு. இத 20 செகண்ட்ஸ் கிராஸ் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிச்சானா எனக்கு ஆன்சர். கரெக்டா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப இதை நான் சால்வ் பண்றேன்னா 3 இன்டூ சிம்பிளா ஏதாவது கால்குலேட் ஆகுதான்னு பாக்குறேன். ஓகே, 2 9s are 2 into 10s, 9 7s are 63, 35, 350 meters. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் அதான். பட் இது கான்செப்சுவலா நம்ம பார்த்ததால இல்லைன்னு வைங்களேன், இதுவுமே கொஞ்சம் டஃபா, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குமான்னு தெரியும். Two trains are running along parallel tracks towards each other. Towards each other-நாலே opposite தான். Okay? At speed of 40 km per hour and 60 km per hour respectively. If the length of each train is 125 meters, then how much time will they take to cross each other? இரண்டு ரயில்கள் இணையான பாதைகளில் ஒன்றை ஒன்று நோக்கி முறையே மணிக்கு 40 கிலோமீட்டர் மற்றும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 125 மீட்டர் எனில் அவை ஒன்றை ஒன்று கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா? ட்ரெயின், அந்த ட்ரெயின் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், எல்லாமே இருக்கும். டன். லாஸ்ட்ல கேட்கறது என்ன? டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க, ஸ்பீடு கண்டுபிடிங்க, டிவைட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்பீட் என்ன இருக்க போகுது? 40, 60. ஆப்போசிட் டைரக்ஷன் பிளஸ் பண்ணுவோம். 100 இல்லையா? ஸோ 100 நீங்க மாத்தணும். 100 நீங்க மாத்தும் போது 100 into 5/18, 500/18. ஏன்னா 100 வந்து 18ஓட மல்டிபிள் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளா பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டெப்ல டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன இருக்க போதீங்க? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் 125 மீட்டரா, அப்போ 250. கரெக்டா? டிவைடட் பை ஸ்பீட் என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன் நான் ஆட் பண்ணுவேன். 100 into 5/18. இந்த பை 18 கூட நீங்க மேல அனுப்பலாம் இல்லையா? 5 நீங்க 0க்கு 0 கேன்சல். 5 5s are 25, 18 5s are 90. 90/10, 2s are 9s are. So question over 9 seconds. Question D. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஸோ இந்த கொஸ்டின் மைண்ட்ல அடிக்கும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வரும் பாருங்க, வார்த்தையில சொல்ல முடியாது. சரியா? ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? தி ட்ரெயின்ஸ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அண்ட் கரீப் ராத் எக்ஸ்பிரஸ் ரன் இன் தி சேம் டைரக்ஷன் வித் ஸ்பீட்ஸ் ஆஃப் 101 km per hour and 65 km per hour respectively, and their lengths are same. What is the length of Rajdhani Express if it completely crosses Garib Rath Express in 66 seconds? ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் மற்றும் கரீப் ராத்
எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் ஒரே திசையில் முறையே மணிக்கு 101 கிலோமீட்டர் மற்றும் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குகின்றன. மேலும் அவற்றின் நீளங்கள் சமம். ராஜதானி எக்ஸ்பிரஸ் கரீப் ராத் எக்ஸ்பிரஸை 66 வினாடிகளில் முழுமையாக கடந்து சென்றால் ராஜதானி எக்ஸ்பிரஸின் நீளம் என்ன? ஸோ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ராஜதானி எக்ஸ்பிரஸோட லென்த், அதாவது டிஸ்டன்ஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் டிவைடட் பை டைம். ஸ்பீட் டிவைடட் பை டைம். டைமிங் என்ன? 66 செகண்ட்ஸ். 66ங்கிறது என்ன மாதிரி ஒரு நம்பர்? 11ல டிவைட் ஆகும். அப்ப என்னோட ஆன்சர் சத்தியமா 11ல போகும் இல்லையா? ஸோ 11ல எது போகுதுன்னு பாருங்க. 11ல இந்த 330 மட்டும் தான் போகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 11ல போகாது, இது வந்து 11ல போகாது, அண்ட் இதுவுமே 11ல போகாது இல்லையா? எனிவே, பட் இது இல்லாம ஆப்ஷன்ல 2-3 மேட்ச் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்பீங்க. இல்லைனாலும் மைண்ட்ல சால்வ் பண்ணலாம். எப்படி? இப்போ இவங்க கேட்கறது டிஸ்டன்ஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம். ஸ்பீட் என்ன? 101.65. சேம் டைரக்ஷன் மைனஸ். கரெக்டா? 101.65 மைனஸ் பண்ணீங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் அவர். 36 கிலோமீட்டர் 18 இன்டூ 2 36, 5 இன்டூ 2 அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் என்ன? 10. ரைட். தென் 10. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்ல, ஸ்பீட் பை டைம். சாரி என்னோட மிஸ்டேக். ஸ்பீட் இன்டூ டைம். எனிவே, மல்டிப்ளை பண்ணும்போது 11ல ஆகுதுன்னா டிவைட் ஆகும். அது நோ இஷ்யூஸ். ஆன்சர் 330 தான். ஸோ ஸ்பீட் எனக்கு 10ன்னு கிடைச்சிருச்சு. டைம் எனக்கு 66. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் 660 மீட்டர்ஸ். 660 மீட்டர். 660 மீட்டருங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ல வர டோட்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஏன்னா இங்க சேம் டைரக்ஷன், பட் எனக்கு கிடைக்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும் 660 மீட்டர். பட் இங்க இருக்கிறது என்ன? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுமே சேம், அதாவது ரெண்டோட லென்த்தும் சேம். அப்ப 660 மீட்டருங்கிறது ரெண்டு லென்த்தோட ஸ்பீட், ரெண்டு ட்ரெயினோட லென்த். அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த்துங்கிறது 330. ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, நார்மலத்திலயும் சொல்றேன். சப்போஸ் குழப்பமா இருந்துச்சு நான் என்ன பண்ணுவீங்க? இங்க கேட்கறது லென்த் இல்லையா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ ஸ்பீட் இங்க மைனஸ் ஆகும், சேம் டைரக்ஷன், அதனால மைனஸ் ஆகும். 101 மைனஸ் 65 நான் பண்ணனா 36 கிலோமீட்டர் பர் அவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 18 கிலோமீட்டர் பர் அவர் தான் நமக்கு எப்பயுமே 5 மீட்டர்ஸ் பர் செகண்டுக்கு ஈக்குவல். அப்போ இன்டூ 2 இந்த பக்கம் பண்ணும்போது 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இது ஸ்பீடு. அப்போ ஸ்பீட் என்ன? 10 இன்டூ எடுத்துக்கிற டைம் என்ன? 66 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 660 மீட்டர்ஸ். இது ரெண்டு ட்ரெயினும் வரும் இல்லையா? ரெண்டு ட்ரெயினும் வரும் கிராசிங் ஈச் அதர். ஸோ தேர் லென்த்ஸ் ஆர் சேம். அதனால இது ரெண்டு இருக்கிறதுனால டிவைடட் பை 2 நீங்க பண்ணும்போது 330 மீட்டர் பண்ணும்போது ஒரு ட்ரெயினோட லென்த் மட்டும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். சேம் கொஸ்டின் தான், சேம் லாஜிக் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க என்னன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ராஜ்தானி? அதேதான் சேம் லென்த்தான்னு பார்த்துக்கலாம். The Rajdhani Express and Garib Rath Express run in the same direction. The speed okay, lengths are same. எல்லாமே same. Everything is same. Question same. அப்போ இங்க கேட்கறது distance. Distance is equal to speed into time. ஸ்பீடுங்கிறது இங்க என்ன? 87, 51. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா அதே தான் 36 வருது. 36. ஸோ அதே மாதிரி ஸ்பீட் என்ன? 10. அப்போ 175 செகண்ட் இன்டூ 10 1750. 1750ங்கிறது ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ். ஸோ ஒன்னு வேணும் அப்படிங்கிற போது 1750 டிவைடட் பை 2. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 875 மீட்டர்ஸ். ஆப்ஷன். ஓகே, சிம்பிள். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடுங்கிறது அதே மாதிரி 36 வருது. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட்னா டைம் எடுத்துக்கிற டைம் 175 செகண்ட்ஸ். ஸோ 1750 மீட்டர்ஸ். இதை தான் நான் டிவைடட் பை 2 பண்ணேன். ஓகேவா? பண்ணும்போது 875 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன்.
Two trains, train A and train B are traveling towards each other, opposite direction on parallel tracks. Train A is 150 meter long and moves at the speed of 72 km per hour. Train B is 100 meters long and moves at 54 km per hour. How much time will it take for train A to completely pass train B? ரயில் ஏ மற்றும் ரயில் பி ஆகிய இரண்டு இணையான பாதைகளில் ஒன்றை ஒன்று நோக்கி செல்கின்றன. ரயில் ஏவின் நீளம் 150 மீட்டர் மற்றும் அதன் வேகம் மணிக்கு 72 கிலோமீட்டர். ரயில் பியின் நீளம் 100 மீட்டர் மற்றும் அதன் வேகம் மணிக்கு 54 கிலோமீட்டர். ரயில் ஏ ஆனது ரயில் பியை முழுமையாக கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதேதான். இப்போ ரெண்டு ட்ரெயினோட டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கும். அதுதானே இருக்க போகுது. பட் இங்க கேட்கறது டைம். டிஸ்டன்ஸ் வேணும் டிவைடட் பை ஸ்பீட் வேணும். இது ரெண்டும் பண்ணீங்கன்னா டைம் கிடைக்கும். சரி, டிஸ்டன்ஸ் வரும்போது ரெண்டு ட்ரெயின் தான். ஸோ ரெண்டு ட்ரெயினோட நீளமும் ஆட் ஆகும். ட்ரெயின் ஏ இஸ் 150, ட்ரெயின் பி இஸ் 100. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன டிராவல் பண்ணியிருக்கோம்? 250 மீட்டர்ஸ். அப்போ 250ங்கிறது மேலே டிஸ்டன்ஸாக எனக்கு இருக்கும். ரைட், கீழே என்ன வரப்போகுது? டிராவலிங் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளஸ் ஆகும் இல்லையா? அப்போ 72, 54 ஆட் பண்ணீங்கன்னா 126. 18 இன்டூ என்ன போட்டா 126, 18 இன்டூ 7 போட்டா 126. அப்ப 5 இன்டூ 7 போட்டீங்கன்னா 35 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ மேல 250, ஆமா மேல 250, கீழே 35. 250 by 35, 50 by 7, கரெக்டா? 50 by 7 சால்வ் பண்ணீங்கன்னா 7.14. ஸோ அதுதான் இங்க இப்படி இருக்கு. யா, ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7.14 seconds. பாயிண்ட்லயே இருந்தாலும் உங்களால கால்குலேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த அளவுக்கு கால்குலேஷன் வரலனாலும் நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். ஸோ இங்க கேட்கப்படுறது டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? சரியா? ஸோ இங்க டிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் ஆட் பண்றது தான் இல்லையா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர். இல்லையா? ஸோ இங்க டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது 250 மீட்டர்ஸ். சரி, ஸ்பீட் என்ன? ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால ஆட் ஆகும். அப்போ ஸ்பீடுங்கிறது 72ம் 54ம் கூட்டும் போது 126 கிலோமீட்டர் பர் ஹவர். 126ங்கிறது 18 இன்டூ 7. ஸோ 5 இன்டூ 7 பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா 35 மீட்டர் பர் செகண்ட் மாறிடும். இதெல்லாம் மெல்டர் கால்குலேஷன் தான் பண்ணணும். சரியா? அப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. 250ங்கிறது எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமுங்கிறது எனக்கு 35. ஸோ 5 7s are 550s are 7ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 7s are 49, ரிமைனிங் 1 வரும். பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கும் போது 7 1s are 7, ரிமைனிங் 3 வரும். 7 4s are 28. 7.14 seconds. Okay. Two trains are traveling towards each other. Towards each other, அப்போ opposite direction confirm இல்லையா? Then on parallel tracks, 9,660 kilometers apart. Train A initially travels at 80 kilometers per hour and train B initially travels at 60 kilometers per hour. If train A's speed is reduced by 10% and train B's speed is increased by 10%, then what is the ratio of the time taken for the trains to meet initially to the time taken after their speed adjustments? இரண்டு ரயில்கள் இணையான பாதைகளில் ஒன்றை ஒன்று நோக்கி 9660 கிலோமீட்டர் இடைவெளியில் செல்கின்றன. ரயில் ஏ ஆரம்பத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் ரயில் பி ஆரம்பத்தில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறது. ரயில் ஏவின் வேகம் 10% குறைக்கப்பட்டு ரயில் பியின் வேகம் 10% அதிகரிக்கப்பட்டால் ரயில்கள் சந்திக்க ஆரம்பத்தில் எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கும் வேக மாற்றத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளும் நேரத்திற்கும் இடையிலான விகிதம் என்ன? நல்ல கொஸ்டின். சி, என்ன சொல்றாங்கன்னா டிஸ்டன்ஸ்ங்கிறது சேம். உங்களுக்கு ரெண்டு கேஸ் மாதிரி சொல்றாங்க பிரிச்சு. என்னன்னா ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு, ரெண்டு ஸ்டேஷனுக்கு நடுவில் வந்து 9660ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டேஷன்ஸ். சரியா? இங்க இருந்து ஒரு ட்ரெயின் வருது, இங்க இருந்து ஒரு ட்ரெயின், அது ஆப்போசிட் கேஸ். சரியா? ஆப்போசிட் கேஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஸ்பீட்ல, அதாவது ட்ரெயின் ஏ 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லயும் ட்ரெயின் பி 60 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லயும் போகும்போது ஏதோ ஒரு டைம்ல கிராஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு டைம்ல கிராஸ் ஆயிருக்கும் இனிஷியலா. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு ஒரு 10% குறையுது, ட்ரெயின் பியோட ஸ்பீடு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? ஸ்பீட் வேரியேஷன்.
அதுக்கப்புறமா அது கிராஸ் ஆகும். சரியா? இப்போ முன்னாடி அது எடுத்துக்கிட்ட டைம் ரேஷியோ, இப்போ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது எடுத்துக்கிட்ட டைம், இந்த டைமோட ரேஷியோவை கேட்கறாங்க ரெண்டு கேஸ்லயும். சரியா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் கேஸா ஒண்ணு கண்டுபிடிக்கணும், செகண்ட் கேஸா ஒண்ணு கண்டுபிடிக்கணும். சரியா? ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், சொல்றேன் எந்த இடத்துல ட்ரை பண்ண முடியும். பட் ஆப்ஷன் நீங்க போறதுக்கும் சில ஸ்டெப்ஸ் வந்து கட்டாயம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ முடிச்சிடுறேன். இந்த ஸ்பீட் ஆல்ட்ரேஷன்லாம் இல்லாம அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். ஓகே, சோ இங்க நீங்க யூனிட் கன்வர்ஷன்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். சரியா? ஏன்னா இங்க வந்து நமக்கு செகண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதுல சொல்லுங்க, இதுல சொல்லுங்கன்னு இல்லாம ரேஷியோல தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீட் என்ன ஆகும்? ஆட் ஆகும் இல்லையா? அப்ப 80 60 140. ஓகே, ஸோ டைமுங்கிறது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ 9660 டிவைடட் பை 140 அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? 9660 டிவைடட் பை 140 14 0க்கு 0 கட்டு 14 இன்டூ 14 இன்டூ 7 6 தான் வரும் இல்லையா? 14 இன்டூ 6 ஆர் 84 126 14 இன்டூ 9 சார். ஓகே, 69. ஸோ இந்த 69ங்கிறது இனிஷியலா எடுத்துக்கிட்ட டைம் இல்லையா? சாரி, அப்ப அந்த 69 அப்படிங்கிறது இனிஷியலா எடுத்துக்கிட்ட டைம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டதே இனிஷியலி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 69ல போனோம், 69 வந்திருக்கு ஆப்ஷன் பி. ஸோ கேள்வி ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ஆப்ஷன்லயே அடிச்சிடலாம், ஒரு ஸ்டெப் போட்டீங்கன்னா போதும். பட் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் ஈஸியா இருந்தது. சரி, செகண்ட் கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. செகண்ட் கேஸ்லயும் டிஸ்டன்ஸ்ங்கிறது அந்த 9660 தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஸ்பீடு வந்து 80 km/h டிராவல் பண்ணிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ 10% குறையுது. 80ல 10 குறைஞ்சதுன்னா 8 குறையும். சோ ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு, புது ஸ்பீடு என்ன இப்போ 72 km/h. ரைட், அடுத்து ட்ரெயின் பியோட ஸ்பீட் குறையும். அடுத்து ட்ரெயின் பியோட ஸ்பீடு 10% இன்க்ரீஸ் ஆகுது. 60 வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 66 ஆகும். ஸோ பி வந்து 66 ஆகும் இல்லையா? இப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆட் ஆகும். 838. ஸோ 9660 டிவைடட் பை 138 இல்லையா? ஸோ 138 இன்டூ அப்படியே 7 சார் போட்டு பாருங்க. 7 8 56 6 ரிமைனிங் 5 7 3 21 6 ரிமைனிங் 2 அப்படியே 7 சார் 0 சார். ஸோ 70. ஸோ ஆரம்பத்துல முன்னாடி இருந்த டைம் டேக்கன் வந்து 69, இப்போ இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் டைம் டேக்கன் வந்து 70. யூனிட் கன்வர்ஷன் பத்தி பிரச்சனையே இல்லை, ஏன்னா ரெண்டுமே ரேஷியோல தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இல்லையா? கேள்வி ஒன்றும் ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை, ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். A train overtakes two persons walking along a railway track. The first one walks at 5.4 km/h. The other one walks at 18 km/h. The train needs 30 and 44 seconds respectively to overtake them. What is the speed of the train if both the persons are walking in the same direction as the train? ஒரு ரயில்வே பாதையில் நடந்து செல்லும் இரண்டு நபர்களை முந்தி செல்கிறது. முதல் நபர் மணிக்கு 5.4 கிலோமீட்டர் வேகத்திலும், இரண்டாவது நபர் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்திலும் நடக்கிறார்கள். அவர்கள் முந்தி செல்ல ரயிலுக்கு முறையே 30 மற்றும் 44 வினாடிகள் தேவைப்படுகிறது. இரு நபர்களுக்கும் ரயில் செல்லும் அதே திசையில் நடந்து சென்றால், இரு நபர்களும் ரயில் செல்லும் அதே திசையில் நடந்து சென்றால் ரயிலின் வேகம் என்ன? ஸோ கொஸ்டின் சூப்பரா இருக்கு. சரியா? இங்க என்ன சொல்றாங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் ரெண்டு பேரை தாண்டி போகுது. சி ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெயின் வந்து இப்போ இந்த ட்ராக்ல இப்படி போகுது, அவங்க பக்கத்து ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதான் கான்செப்ட், விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் என்ன பண்ணும்? அவங்களை கிராஸ் பண்ணும். இங்க எல்லாமே என்ன கான்செப்ட்? சேம் டைரக்ஷன் இல்லையா? சேம் டைரக்ஷன். ஸோ ஸ்பீட் எல்லாமே என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சரி, அடுத்து அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மனுஷங்களோட ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. ட்ரெயினோட ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் 5.4 km/h, இன்னொருத்தர் 18 km/h. சரி, ட்ரெயின் வந்து ஒருத்தரை தாண்ட 30 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, இன்னொருத்தரை தாண்ட 44 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. சரி, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஃப் போத் த
persons are walking in the same direction as the train. Okay, so இங்க இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? சி, இங்க ரெண்டு சினாரியோ நடக்குது, கரெக்டா? ஸோ ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ரெண்டு பர்சன் ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ட்ரெயினுங்கிறது கிராஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ட்ரெயின்ல சாரி, இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்துல ஒரு முக்கியமான க்ளூ கொடுத்துருக்கிற ஒரே க்ளூ வந்து பாத்தீங்கன்னா, இங்க டிஸ்டன்ஸுங்கிறது சேம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? டிஸ்டன்ஸுங்கிறது இங்க சேம். எப்படி சொல்றேன்? இங்க டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து மனுஷங்களை தாண்டி போச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ட்ரெயின் மனுஷங்களை தாண்டி போகுது அப்படின்னா ட்ரெயின் அதோட தூரத்தை கடந்து போனா போதும், அதோட நீளத்தை கடந்து போனா போதும். போல் கான்செப்ட் மாதிரியே அந்த கம்பம் அது பார்த்தோம்னா அதே மாதிரி. ஸோ இங்க ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தான் எனக்கு டிஸ்டன்ஸே, இல்லையா? சிம்பிள். ஓகே, அப்ப இங்க டிஸ்டன்ஸ் சேம். டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ இங்க ரெண்டு கேஸ்லயுமே ஸ்பீட் இன்டூ டைம், அதே மாதிரி ஸ்பீட் இன்டூ டைம் ஈக்குவேட் பண்ணலாமா? ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது எனக்கு சேம், இல்லையா? ஓகே, சரி. அப்ப இங்க ஸ்பீட் என்ன? இங்க ஸ்பீடுங்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீட், சேம் டைரக்ஷன். எனக்கு ட்ரெயினோட ஸ்பீடு தெரியல, நான் ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸ்டெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனை பத்தி தான் இங்க பேசுறோம், இல்லையா? ட்ரெயினோட ஸ்பீடு தெரியல, ஃபர்ஸ்ட் பர்சனோட ஸ்பீடு வந்து 5.4 இன்டூ அவரை தாண்ட எடுத்துக்கிற டைம் 30 செகண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்காது? சரி, அதே மாதிரி இங்க ட்ரெயினோட ஸ்பீடு எனக்கு தெரியல, மைனஸ் ரெண்டாவது பர்சனோட ஸ்பீடு வந்து 18 இன்டூ அவரை தாண்ட எடுத்துக்கிற டைம் 44. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்து கூட எடுத்து போட்டு நீங்க சால்வ் பண்ணலாம், சரியா? எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வரும். ஸோ இந்த 30க்கு இந்த 44 இங்கே அடிக்கலாம். 15 சார் 22 சார். ஓகே, 15x minus 15 into 5 75. 75 plus 6 81 equal to 22x minus 22 into 20 440. 440 minus 44 396. Okay, இந்த 22 இந்த 15 எங்க கொண்டு வந்தீங்கன்னா 7x மாறும், இல்லையா? இந்த 396 இங்க கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் 396 மாறும். மைனஸ் 81 பண்ணும்போது 315 மீட்டர்ஸ், கரெக்டா? எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ 7ல நான் கேன்சல் பண்ணா 7 4 சார் 28, 5 சார். ஸோ x is equal to 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா இங்க நான் எதையும் மீட்டர் பர் செகண்டோ எதுவுமே மாத்தல. ஸோ 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ங்கிறது என்னோட ஸ்பீட். ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ ரெண்டு பேரை கிராஸ் பண்ற ஒரு ட்ரெயின், அதோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஸோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சாலே இது நார்மலா தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், சரியா? இதுல நான் எந்த மெத்தடும் பயங்கரமாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இதே கொஸ்டின், சரியா? ஸோ தெரியாததால உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப குறைவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறேன். என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி 2 பர்சன் அவங்க ஒரு ஸ்பீட்ல போறாங்க, இவங்க ஒரு ஸ்பீட்ல போறாங்க. ட்ரெயினோட ஸ்பீடை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் இன்டூ டைம், அதே மாதிரி ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடுங்கிறது இங்க எக்ஸ் மைனஸ், ஏன்னா ட்ரெயின் ஸ்பீடு தெரியல, ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீடு வந்து 10.8 இன்டூ எடுத்துக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா அதே எக்ஸ் தெரியல, மைனஸ் 21.6 இன்டூ 20 செகண்ட்ஸ். ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 3 சார், சால்வ் பண்ணீங்கன்னா 4 சார். 3x minus 4 remaining to 230, 2.4 is equal to 4x minus 4 remaining to 686.4. Okay, so 4x இந்த பக்கம் வந்ததுன்னா வெறும் x தான் வரும். 86.4 minus 32.4, 86 minus 32, இல்லையா? 454. So 54 கிலோமீட்டர் பர் ஹவர், ஆப்ஷன் சி. ஸோ இந்த முன்னாடி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ல இருந்து என்னங்கிறதுல இருந்து சொன்னேன். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு காமிச்சேன். ஸோ ஒரு டைப்பை நீங்க பார்க்காத வரையும் தான் அது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா லாஜிக்கலா கான்செப்டுவலா சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அது பாருங்க செகண்ட் கொஸ்டின்
ஒண்ணுமே இல்லைல்ல, சிம்பிள். Next question நான் போறேன். Train P going at a speed of 72 km/h completely passes train Q of length 393 meter going in the same direction on parallel tracks at 42 km/h in 1.5 minutes. 1.5 minutes na 90 seconds இல்லையா, 1.5 நிமிடம். How much time will train P take to completely cross train R of length 460 meters going at 63 km/h in the opposite direction? மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் பி அதே திசையில் இணையான பாதையில் மணிக்கு 42 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் 393 மீட்டர் நீளம் உள்ள ரயில் கியூவை 1.5 நிமிடங்களில் முழுமையாக கடந்து செல்கிறது. எதிர் திசையில் மணிக்கு 63 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் 468 மீட்டர் நீளம் உள்ள ரயில் ஆரை முழுமையாக கடக்க ரயில் பி எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? சி, இங்க 3 ட்ரெயினை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பி, ட்ரெயின் கியூ, ட்ரெயின் ஆர். நோட் பண்ணீங்களா? 3 ட்ரெயின். சரி, ட்ரெயின் பி வந்து ஒரு ஸ்பீட்ல போகுது, 72 km/hங்கிற ஒரு ஸ்பீட்ல போகுது. அது ட்ரெயின் கியூவை கம்ப்ளீட்டா கிராஸ் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. ரைட், சேம் டைரக்ஷன். சோ 2 ட்ரெயினோட ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க, 72, 42. சரியா? சோ இந்த கொஸ்டினுமே தரமா இருக்கு. சோ நான் டீட்டெயிலாவே சொல்றேன். ஓகே, 90 செகண்ட்ஸ்ல ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் கியூவை கிராஸ் பண்ணுது இல்லையா? சரி, அடுத்து அதே ட்ரெயின் பி ட்ரெயின் ஆர ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸோ ஒரே கேள்வியில 3 ட்ரெயின், ஒரே கேள்வியில சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணி மொத்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு கொஸ்டின்ல டெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் வரும். பட் பயப்படாதீங்க, நிறைய வரல. நிறைய வந்திருந்தா நான் இந்த கொஸ்டினை நிறைய கொண்டு வந்திருப்பேன் இல்லையா? நான் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து சொன்னது என்ன, நான் ஃபுல் சாப்டர் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒன்று வரும். ஸோ அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சம்டைம் செலெக்ஷன் வரும். சில சமயம் சால்வ் பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நேரத்துல இன்னொரு 5-6 நல்ல கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செலெக்ஷன் வரும். சரியா? ஸோ அந்த நேரத்துல நீங்க என்ன டிசைட் பண்றீங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லாஸ்ட்ல கேட்டிருக்காங்கன்னா, இந்த 3வது ட்ரெயின் இருக்குல்ல ஆர், அந்த ட்ரெயினை ட்ரெயின் பி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்குல்ல அது எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணும்? டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் தெரிய எனக்கு தேவை, அந்த டைம் தெரிய எனக்கு தேவை டிஸ்டன்ஸும் ஸ்பீடும். கரெக்டா? அந்த டைம் தெரிய எனக்கு தேவை டிஸ்டன்ஸும் ஸ்பீடும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் நான் பண்ணனாதான் அந்த டைம் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்க 2 ட்ரெயினோட ஸ்பீடுமே தெரிஞ்சிருச்சு. இதோட ட்ரெயின் ஆரோட ஸ்பீடும் தெரியும், ட்ரெயின் பியோட ஸ்பீடும் தெரியும். பட் எனிவே இங்க என்ன ட்விஸ்ட்னா, ட்ரெயின் பியோட லென்த் தெரியல. கரெக்டா? ட்ரெயின் பியோட லென்த் தெரிஞ்சாதானே 2 ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டி அது என்ன டிஸ்டன்ஸ் போடுவீங்க. ஸோ இங்க எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ட்ரெயின் பியோட லென்த். அதை கண்டுபிடிச்சனா டைரக்டா அப்ளை பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்தேன். சரி, ட்ரெயின் பியோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸா அந்த ட்ரெயின் பியும் கியூயும் நான் எடுத்துட்டேன். ஓகே, சரி, ட்ரெயின் பி அண்ட் கியூ ஸ்பீட் என்ன? சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன் நான் மைனஸ் பண்ணுவேன். 72 மைனஸ் 42 என்ன வரப்போகுது? 30 இல்லையா? 30. ஓகே, ஸோ ஸ்பீட் வந்து 30, டிஸ்டன்ஸ் தெரியணும்னா ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீட் வந்து 30 km/h. சாரி, ஸோ 30ங்கிறதுனால நான் km/h இருந்து m/s மாத்த இன்டூ 5/18 பண்றேன். எடுத்துக்கிற டைம் 90 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ 6 3s ஆர் 6 5s ஆர் 3 into 30 sir. 30 into 5 150. Sorry, 30 into 5 into 5 150 into 5 750 meters. So அந்த 750 மீட்டர்ஸ்ங்கிறது 2 ட்ரெயினோட லென்த், டோட்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டா? சோ அதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? இந்த 393 கழிக்கணும். சரி, இதுல இருந்து 400 மீட்டர் கழிச்சீங்கன்னா கூட 350 மீட்டர் வரும். அதுல 7 கூட்டிக்கோங்க. 350 பிளஸ் 7 357 மீட்டர். சோ இதுதான் அந்த பி ட்ரெயினோட லென்த். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ எனக்கு தெரியாம இருந்தா அந்த பி ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க லாஸ்ட்ல என்ன டைம் கேட்டிருக்காங்க? அந்த ஆர் ட்ரெயினோட டைம் கேட்டிருக்காங்க சேர்ந்து கடக்கும் போது. சோ இது ஒரு 357 டிஸ்டன்ஸ் பிளஸ் ஆரோட லென்த் ஒரு 468. ஓகேவா? டிஸ்டன்ஸ்
டிவைடட் பை ஸ்பீட் என்ன, இது 63, அது ஒரு 72, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட் பண்ணுவோமா? 72 63 135. ஓகே, 135 எதுல இருக்கு, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. ஸோ இன்டூ 5/18 பண்ணணும், வேற வழி இல்லை. ஓகே, ஏன்னா டைரக்ட் மல்டிபிள் இல்லை. சரி, இதை ஆட் பண்ணி பார்ப்போமா? இதை ஆட் பண்ணிட்டு தனியா பண்ணுவோமா? 8 + 7 15, ரிமைனிங் 1, 2 ரிமைனிங் 1, 825. 825 டிவைடட் பை 135 into 5, இந்த 18 நீங்க மேல அனுப்பலாம். 135 into 6 7, சரி ஓகே, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5 1s are 5 6 are 30, 5 சார் 5 1s are 5, 6 are 5 sir. Then 45 sir, 55 sir, 9 so 5 11 sir, 5 9 sir, 9 into 2 sir. லாஸ்ட்ல இருக்கிறது 11 into 2, 22 seconds. D. ஓகேவா? ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு, கிளியரா ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 ட்ரெயின் ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கிறது, 2 ட்ரெயின், அந்த ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, ரைட்டு. ஆனா ஒரே ஒரு ட்ரெயினோட லென்த்தை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேஸை ஆஸ் யூஷுவலா பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிச்சேன். ஏன் அந்த லென்த்தை கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாயம்னா, 3வது ட்ரெயினை வர சொல்லியிருக்காங்க. இதுல ஆரம்பத்துல எனக்கு சேம் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, ஸோ நான் மைனஸ் வர பண்ணேன். ரிலேட்டிவ் ஸ்பீடு மைனஸும் ஆச்சு. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆரம்பத்துல நான் மைனஸும் பண்ணேன், கடைசியில நான் ரிலேட்டிவ் ஸ்பீடை ஆடும் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணி அந்த லென்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியில அந்த 3வது ட்ரெயினை கிராஸ் பண்ணும்போது இந்த லென்த் எனக்கு கட்டாயமா ஆட் பண்ண வேண்டிய வருது இல்லையா, சந்தர்ப்பம் வருது. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கான்செப்ட் நான் யூஸ் பண்ணது எல்லாத்தையும் சேம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம மெத்தட்ல டிஃப்ரெண்டா ட்ரெயின் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ட்ரெயின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களா, இல்லை இனிமேல் இந்த மெத்தட் நீங்க அடாப்ட் பண்ணிப்பீங்களான்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.